தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் ஆடிப்பூர திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆடிப்பூரம் என்றாலே விசேஷமான ஆடி மாதம் வந்தாலே நிறைய பண்டிகைகள் வரும். அதுவும் ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கோவில்களில் நிறைய பக்தர்கள் கூட்டம் ரொம்ப வழியும். ஆண்டாள் அவதரித்த தினமாக இது கருதப்படுகிறது. இன்னொன்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்மளுடைய பெரிய ஆழ்வார் அவர் பெரிய ஆழ்வார் விஷ்ணு சித்தர் தனது நந்தவனத்துல என்ன பண்ணாரன்னா துளசி செடியின் அடியில் துளசி மாடத்திற்கு அருகில் கண்டெடுத்த குழந்தை, அதனால் கோதை என்று பெயரிட்டார். அதனால் அவர் சூடிக் கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண்மணி யாருன்னா ஆண்டாள் என்ற பெருமை மிக்க ஒரு விஷயம். அப்ப அவர் எழுதிய நூல்கள் நமக்கு தெரியும். உலக புகழ் வாய்ந்தது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி அப்படின்னு நிறைய எழுதியிருக்காங்க. 30 திருப்பாவைகளிலும் 30 கருத்துக்கள், அபரிமிதமான கருத்துக்கள் உண்டு. அதுல கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு வரும். என்ன கூடியிருந்துன்னா அனைவரும் சேர்ந்து நம்ம கண்ணனை நினைத்து அந்த பகவத்கீதையை படித்து நிறைய நிறைய ஞானத்தை பெற்று ஒரு தியானத்தை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு புரிதல் அந்த காலத்திலேயே எழுதியிருக்காங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு பெண்மணி ஆண்டாள், எவ்வளவு கிரேட் மாஸ்டர் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை கேட்கும் பொழுது. அதுக்கப்புறம் சிவன் கோவில்ல என்ன பண்ணுவாங்கன்னா அம்பிகை அவதரித்த நாள், அப்படி அம்பிகை சக்தி ஸ்வரூபமாக விளங்கிய நாள், காட்சி அளித்த நாள் அப்படிம்பாங்க. அதனால அம்பிகைக்கு வளகாப்பு நடத்தி நிறைய வளையல் அலங்காரங்கள் எல்லாம் செய்து அந்த வளையல்களை வரும் பக்தர்களுக்கு கொடுப்பார்கள். அந்த வளையலை சூடிக்கொண்டால் நிறைய குழந்தைக பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதனால புதுமண தம்பதிகளுக்கு அந்த வளையல்களை கொடுப்பார்கள். நம்ம எல்லாருமே அந்த வளையல்கள் போகும்போது கொடுக்கும்பொழுது கையில போட்டுப்போம். ஏன்னா ஆற்றல் சக்தி என்னன்னு கேட்டா ஆண்டாளுடையும் அந்த அம்பிகையோட சக்தி அந்த இருக்கு அப்படின்றது நம்ம நம்பப்படுகிறோம். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை பேர் சேர்ந்து நம்ம அந்த காலத்திலேயே தியானத்தை செய்தனர் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு நமக்கு. இதை பெரிய திருவிழாவாக எல்லா கோவில்களும் கொண்டாடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆடிப்பூரத்தன்னைக்கு நிறைய நிறைய பூஜைகள் செய்வாங்க. நிறைய ஆண்டாளைக்கு நல்ல ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. பெருமாள் கோவில்கள்ல நிறைய வளையல்கள் சாத்துவாங்க. நாம் என்ன பண்ணணும்னா ஆண்டாள்ன்றது ஒரு கிரேட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்கள நினைச்சு இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு நிறைய நேரம் தியானம் செய்து அந்த அம்மாளுடன் நாம் தொடர்பு வைத்து தியானத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நமக்கு நிறைய ஆற்றல்கள் இருக்கும். தியானத்தினால் மட்டும்தான் ஞானத்தை அடைய முடியும். அதனால் எல்லாரும் பெரிய பெரிய கோவில்களுக்கு போங்க. அங்க நிறைய பேர் உட்கார்ந்து தியானத்தை செய்யுங்கள். அந்த தியானம் அன்னைக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும். தொடர்ந்து தியானம் செய்து ஞானம் பெற்று ஆடிப்பூர திருநாளை கொண்டாடுவோம். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. நன்றி.